சட்டமன்றம் என்பது மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுவதற்கான இடமே தவிர சொந்த அரசியலை பேசுவதற்கான இடம் கிடையாது. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு எம்பி பதவி வழங்கப்படுவது குறித்து ஆலோசனை நடந்தது, அதற்கான முடிவு எடுக்கப்பட்டது எல்லாமே சட்டமன்றத்தில்தான் நடந்திருக்கிறது. அந்த வகையில் தமிழக அரசியலின் மாண்பை முதலமைச்சர் விஜய் உடைத்திருக்கிறார் என எதிர்க்கட்சிகள் கடும் கோபத்திற்கு ஆளாகியுள்ளனர். நூற்றாண்டு பழமையான தமிழக சட்டமன்றத்திற்கு என சில மாண்புகள் இருக்கின்றன. மொத்த நாட்டுக்கும் முன்னோடியாக இருக்கும் வகையில் ஏராளமான சட்டங்கள் இந்த மன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் உழைப்பு இங்கு இருக்கிறது. ஆனால் சட்டமன்றத்தில் எந்த கட்சியும் தனிப்பட்ட அரசியலை பேசியது கிடையாது. அதற்குதான் கட்சி அலுவலகங்கள் இருக்கின்றன. இருப்பினும் புதியதாக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜய் மற்றும் அவரது அமைச்சர்கள் சட்டமன்றத்தை கட்சி அலுவலகமாக மாற்றி வருகின்றனர் என எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர். குறிப்பாக அதிமுகவிலிருந்து விலகிய மதுராந்தகம் எம்எல்ஏ மரகதம் குமரவேல், தாராபுரம் எம்எல்ஏ சத்யபாமா, பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார் ஆகியோர் தலைமை செயலகத்திலேயே அமைச்சர் ஆதவ அர்ஜுனா முன்னிலையில் தாவேகாவில் இணைந்தனர். சட்டமன்ற வளாகத்தில் இப்படி நடப்பது இதுவே முதல் முறை என்றும் இதன் மூலம் சட்டமன்றத்தின் மாண்பு குறைந்துவிட்டது என்றும் திமுகவினர் விமர்சித்திருக்கின்றனர். இந்த குற்றச்சாட்டுகள் சூடு குறைவதற்குள் மற்றொரு சர்ச்சையில் சிக்கியிருக்கிறது தாவேகா. அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு மாநிலங்களவை எம்பி சீட்டை ஒதுக்க வேண்டும் என முதலமைச்சர் விஜயை சந்தித்து காங்கிரஸ் நிர்வாகிகள் வலியுறுத்தியிருக்கின்றனர். இந்த சந்திப்பு நடந்தது தலைமை செயலகத்தில்தான். அதேபோல தலைமைச் செயலகத்தில் விஜய் இருக்கும்போதுதான் காங்கிரசிற்கு சீட் ஒதுக்கப்படுவதாக தாவேகா தலைமை அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. அப்படியென்றால் தலைமை செயலகத்தில் சட்டமன்றத்தில் வைத்து மக்கள் பிரச்சனையை பேசாமல் சொந்த கட்சி விவகாரங்கள் பேசப்படுகிறதா என திமுகவினர் கொந்தளித்துள்ளனர். முன்னாள் முதலமைச்சர்களாக இருந்த கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா என அனைவரும் இந்த மாண்பை கடைபிடித்தனர். ஆனால் விஜய் இதை உடைத்திருக்கிறார். சொந்த கட்சியின் அரசியல் பேச வேண்டும் எனில் அதற்காகத்தான் கட்சி அலுவலகங்கள் இருக்கின்றன. அதை விட்டுவிட்டு எதற்காக இதுபோன்று சட்டமன்ற மாண்பை குறைக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றன. அதேபோல விஜய் மிக தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் என்றும் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றனர்.